அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை குன்றத்தூர் தான் இப்ப வந்திருக்கோம். இப்ப நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு டாக் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்தா போதும். இங்க சென்னையில ஒருத்தர் பாத்தீங்கன்னா வீட்டுல குதிரை வளர்க்குறாரு. அது எப்படி பாசிபிள்னு தெரியல. இப்ப அவரை தான் பார்த்து எப்படி வளர்க்குறாரு, இப்ப எவ்வளவு இடம் தேவைப்படும், என்ன என்ன மெயின்டெனன்ஸ் என்ன ஆகும், எல்லாமே அவரை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோல போலாம். இவருதான், ஒரு வீட்டுலதான் குதிரை இருக்கு. இவ்வளவு இடம் வச்சிருக்காரு. எப்படி என்ன எதுன்னு கேட்போம். வணக்கம் ப்ரோ. ஹாப்பி பொங்கல் ப்ரோ. இவர் நேம் சந்துரு. இவர் வீட்டுலதான் குதிரை இருக்கு. இவருக்கு தான் கேட்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில டாக் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன செயின் இருந்தா போதும், ஓன் ஹவுஸ் இருந்தா வளர்த்துடலாம். குதிரை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய இடமே தேவைப்படும். யாருக்கும் அந்த ஐடியா இருக்காது. வீட்டுல குதிரை வளர்க்குற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த குதிரைக்கு அந்த பண்ணை மாதிரி வச்சிருப்பாங்க, அப்படி வளர்ப்பாங்க. நான் பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கிட்ட போகும்போதுலாம் பாத்துருக்கேன். அங்க வச்சு வளர்க்குறாங்க. அந்த கடல் ஹார்ஸ் ரைடிங்காக அந்த பண்ணை மாதிரி ஷெட் போடுவாங்க. வீட்டுல இது எப்படி சாத்தியம்? வீட்டுல எப்படின்னா ஸ்பேஸ் தான் மெயின். ஸ்பேஸ் தான் மெயினா? ஆமா. ஒரு கார் பார்க்கிங் அளவுக்கு இடம் இருந்தாலே போதுமான இடம். அதாவது இன்ட்ரெஸ்ட் வேணும். குதிரை வளர்க்கறது. ஆமா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுகிட்ட நம்ம பொறுமை இருக்கணும். பொறுமை. ஆமா, அனிமல்ஸ்னாலே பொறுமை தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அது நம்ம அவசரப்பட்டோம்னா எதுவுமே நடக்காது. நானும் வீட்டுல ஒரு நாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுமை வேணும் தான். ரொம்பவே பொறுமை வேணும். அதுதான் அது கேக்குறேன். அப்புறம் அனிமல்ஸ் ஹேண்டில் பண்றது நம்ம ரொம்ப இதுவாலாம் பண்ணக்கூடாது. பொறுமை, அவசரப்படாம பொறுமை இருக்கணும். கோபம் இருக்கக்கூடாது. ரொம்ப அன்பா பழகணும். ஆமா, அப்படி சொல்லாதீங்க. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படலாம். சும்மா சும்மா கோவப்படவே அதுகிட்ட நம்ம ரூடா நடக்கக்கூடாது. ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். குழந்தை தடவி கொடுக்கணும். தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை வளர்க்கணும்ன்ற ஆசை எப்படி தோணுச்சு? குதிரை வளர்க்கணும்னு ஆசை முதல்ல டாக் தான். டாக் தான். சின்ன வயசுல இருந்து டாக் தான். அடுத்தது என்னன்னு பார்த்தா குதிரை வளர்க்கலாம். டாக்கு அடுத்தது என்ன வளர்க்கலாம்னு பார்க்கும்போது நமக்கு குதிரை ஆசை வந்துச்சு. சரி, குதிரை ஒண்ணு வாங்கி வளர்த்து பார்ப்போம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா குதிரை வளர்க்க எவ்வளவு இடம் தேவைப்படும்? குதிரை வளர்க்க ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் போதும். அவ்வளவுதான். ரொம்ப பெரிய இடம்லாம் தேவை கிடையாது. கார் பார்க்கிங் அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா போதும். சொந்த இடம் வேணும். சொந்த இடம் இருந்தா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம வளர்க்க முடியும். அந்த குதிரைக்கு இடம்னும் போது கரெக்டா செட் பண்ணும். அதான் விஷயம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குதிரை வளர்க்கறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆமா, சிக்கல் இருக்கு. கண்டிப்பா. அக்கம் பக்கத்துல டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும்ல. இடம் மெயின் பாத்துக்கோங்க. சொந்த வீடு இருக்கணும், இடமும் பெருசா இருக்கணும். அப்படி இருந்தாதான் குதிரை வளர்க்க முடியும். அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா குதிரை வைக்க என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க? குதிரைக்கு பாத்துட்டீங்கன்னா கொள்ளு, கோதுமை, அப்புறம் தவிடு, இலை தவிடு சொல்லுவாங்க, கோதுமை தவிடு. அதுதான். ஆமா, காலையில ஒரு நாளைக்கு 2 கிலோ கோதுமை, ஒரு 1/2 கிலோ கொள்ளு, ஒரு 3 கிலோ தவிடு. இத 2 வேலையா பிரிச்சு வச்சிருவோம். வீடியோ எடுக்கிறதே கஷ்டம் போல. அப்படிதான், சும்மா விளையாண்டுதான் இருப்பான். பட்டன் கடிச்சா என்ன பண்றது? அந்த பழக்கெல்லாம் இல்ல. கடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம பக்கத்துலயே நிக்க முடியாது. அவன் கிட்டே விட மாட்டான். இவ்வளவு க்ளோஸா நிக்கிறோம்னா கேரக்டர் அந்த மாதிரி. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. உதைக்க மாட்டான், கடிக்க மாட்டான். விளையாடணும்னு நினைப்பான், அவ்வளவுதான். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா குதிரைக்கு ஒரு மாசத்துக்கு ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? குதிரைக்கு ஒரு மாசம் ஃபுட்டுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6000 ரூபாய். 6000 ரூபாய்? 5000 ரூபாய்ல ஒரு 6000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ். ஒரு மாசத்துக்கு இப்ப 5000 ரூபாய் 6000 ரூபாய். 6000 ரூபாய். இப்போ வருஷத்துக்கு ஒரு 60000 ரூபாய் ஆயிடும் போலயே. கண்டிப்பா ஆயிடும். இதுக்கே நம்ம தனியா வேலை போய் சம்பாதிக்கணும் போலயே. அந்த மாதிரி நமக்கு இன்கம் இருந்தா நம்ம குதிரை வளர்த்துறோம். ஓகே, அதுதான் கரெக்ட். நம்ம ஆசைக்குன்னு வாங்கிட்டு வருமானம் இல்ல, அதுக்கு செலவு பண்ண முடியலன்ட்டு அதையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. கரெக்ட். அதுவும் ஒரு உயிர் தான். அதுக்கு பசி இருக்கும், எல்லாமே. அதுவும் நம்ம பாக்கணும். நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, அதுவும் கஷ்டப்படக்கூடாது. பாத்துக்கோங்க, குதிரை வளர்க்க ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஆகும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா குதிரை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க சாக்ரிஃபை பண்ணணும். ஏன்னா குதிரைக்கும் சாப்பாடு கொடுத்தாதான் குதிரையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதையும் கொஞ்சம்
இப்ப குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாடம் எல்லாம் அடிக்கணும். இப்ப குதிரைக்கு லாடம் எல்லாம் வச்சிருக்கீங்களா கால்ல வந்து? அதெல்லாம் 4 காலுக்கும் நம்ம அடிச்சிருவோம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லயே வந்துடும். மெயின்டெனன்ஸ்லயே. ஆமா, சாப்பாடுல இருந்து லாடம், அதோட க்ரூமிங் எல்லாமே அதுல இன்க்ளூடிங் வந்துடும். இப்ப குதிரைக்கு இப்ப லாடம் அடிக்கிற மாதிரி இருந்தா எந்த டைம் அடிக்கலாம்? இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியா இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டியா? அப்படி கிடையாது. லாடம் வந்து குதிரை நம்ம வந்து ஓட்டுறதை பொறுத்து லாடத்தோட டைம் வந்து குறையும். ஓகேங்களா? இப்ப மாசத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கலாம், 20 நாளுக்கு ஒரு வாட்டி அடிக்கலாம், 50 நாளுக்கு ஒரு வாட்டி அடிக்கலாம். குதிரை வந்து நம்ம ரோட்ல ஓட்டும் போது லாடம் தேயும். எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கும். அப்ப வந்து லாடம் வந்து லூஸ் ஆகி கீழே விழும். அப்ப நம்ம மாத்திடணும். லாடம் இல்லாம குதிரையை வந்து ஓட்டக்கூடாது. குதிரைக்கும் குதிரையோட கால் வந்து ஃபால்ட் ஆயிடும். குழம்புல வந்து ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அது வந்து அதான கால் தானே மெயின். அந்த கால் வந்து அடிபட்டுருச்சுன்னா நம்ம வந்து குதிரையை எடுத்து அடுத்தது நம்ம ரைட் பண்ண முடியாது. குதிரைக்கு கால் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னவோ நம்ம டெய்லி காலை கிளீன் பண்ணணும். குழம்ப சுத்தமா வச்சுக்கணும். கொலாம்பா அப்படின்னா? கொலாம்புனா இந்த ஊப்ஸ், அதாவது இந்த கால் விடு, இந்த கால், இதை வந்து ஊப்ஸ், இதை வந்து இங்கிலீஷ்ல ஊப்ஸ் சொல்லுவாங்க, நம்ம கொலாம்புன்னு சொல்லலாம். இது வந்து லாடம். இதான் நம்ம அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? அழகா கிளீன் பண்ணி கரெக்டா அடிச்சிடணும். இது வந்து நடக்கும் போது கால்ல மண்ணு ஒட்டிக்கும். அதை வந்து நம்ம டெய்லி கிளீன் பண்ணணும். ஓகேங்களா? அது கால் வந்து எப்பவுமே நீட்டா இருக்கணும், என்ன ஒரு மண்ணு இது இல்லாம. இப்ப குதிரைக்கு பிடிச்ச ஃபுட்னா என்ன ஃபுட் சொல்லுவீங்க? என்ன உணவுக்கு பிடிச்ச ஃபுட்னா வந்து கருப்பட்டி, வெல்லம், இதெல்லாம் வந்து நல்லா தித்திப்பு ஐட்டம்ன்றதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. ஆமா, அந்த பர்ஃபி, எள்ளுருண்டை எல்லாம் இந்த மாதிரி தித்திப்பு ஐட்டம் நம்ம எல்லாம் வீட்டுல யாருக்காவது பிறந்த நாள்னா கேக் வெட்டுறோமா, அதுல கேக் இவருக்கு வந்துடும். இவருக்கு ஒரு பீஸ் இவருக்கும் வந்துடும். அதுவும் சாப்பிடுறாங்க. ஆமா, அதோட வீடியோ எல்லாம் இருக்கு, நான் காட்டுறேன். யார் வீட்டுல யாருக்கு பிறந்த நாளுனாலும் கேக் வெட்டும் போது வந்து அந்த கேக் இவருக்கு ஒரு பீஸ் வந்துடும். ஆமா, கேக்கும் நல்லா விரும்பி சாப்பிடும். ஐஸ்கிரீம் கேக் வெட்டுவோம்ல, ஐஸ்கிரீம் கேக் நல்லா சாப்பிடும். ஐஸ்கிரீம் கேக்னா நான் இந்த பர்த்டேக்கு வந்து அருண் ஐஸ்கிரீம்ல ஒரு ஐஸ்கிரீம் கேக், அந்த கேக், அந்த வீடியோவும் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஐஸ்கிரீமும் நல்லா சாப்பிடும். எதுவுமே நம்ம வந்து அளவா கொடுக்கணும். நல்லா சாப்பிடுதுன்ட்டு நம்ம அதிகமாவும் கொடுத்துட கூடாது, அளவா கொடுக்கணும். எங்க வீட்டுல வந்து டாகுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் கேக் இருக்கும் பர்த்டே அப்ப. அந்த ஐஸ்கிரீம் வந்து டாக் விரும்பி சாப்பிடும், குதிரை விரும்பி சாப்பிடும். இப்பதான் கேள்விப்படுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வாங்குறோம்னா இப்ப அதோட ஆரம்ப விலை வந்து என்ன இருக்கும்? குதிரை வாங்குறோம்னா அதோட ஆரம்ப விலை வந்து இந்த விலை தான் குதிரை அப்படின்லாம் கிடையாது. ஓகே, குதிரையோட பிரீடு, அது என்ன பிரீடு, அதோட ஸ்டைலு, அதோட கலரு, அதோட கேரக்டர், மெயின் கேரக்டர். ஆமா, அதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. குதிரை நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்ற பொறுத்துதான் ரேட்டு. இதுதான் ரேட்டுன்னா கிடையவே கிடையாது. இந்த பிரீடு இந்த ரேட்டு தான் அப்படிலாம் இல்லை. குதிரையோட கேரக்டர், கலரு, பெரிய குதிரைன்னா அதோட ஹைட்டு, அதெல்லாம் நிறைய இருக்கு குதிரை. அது நம்ம ரேட்டு இதுதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது. நிரந்தரமா ஒரு ரேட்டு கிடையாது குதிரைக்கு. நம்ம ஆசை தான் விலைன்னு சொல்லணும், அவ்வளவுதான். உங்க ஆசை, இந்த குதிரை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்ககிட்ட பைசா இருந்தா எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துருவீங்களே. ஆமா, அதுதானே விஷயம். புரியுது. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஆரம்ப விலைன்னு ஒண்ணு கிடையாது. பாத்துக்கோங்க, குதிரை வாங்கன்னா ஆரம்ப விலைன்னு ஒண்ணு கிடையாது, உங்களோட ஆசைதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குதிரை வந்து இந்த ஒரே இடத்துலதான் இருக்குமா, இல்ல வெளியே எங்கேயாவது கூட்டு போவீங்களா குதிரை? குதிரை எங்கேயே கட்டி வைக்க முடியாதுல்ல. குதிரை வந்து ஃப்ரீயா மேய்ச்சலுக்கு இடம் இருக்கு. அங்க காலி இடம் எல்லாம் இருக்கு, அங்க மேய்ச்சலுக்கு ஃப்ரீயா கட்டி விடுவோம். நைட்லனா இங்க மட்டும்தான். நைட்ல வெளியே கட்ட மாட்டோம், பகல்ல கட்டலாம், அவ்வளவுதான். மத்தபடி நைட்ல தான் இல்ல, குதிரை வீட்டுலதான் இருக்கும். ஆமா, அது குதிரை வெளியே இருந்தா நமக்கு அது கொஞ்சம் இதுவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். புரியுது. ஆமா. புல்லு மேயறல, இதான் அருகம்புல்லு. அருகம்புல்லு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு வந்து நீங்க எந்த வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க? குதிரைக்கு வந்து கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா 2.5 வயசுக்கு மேல நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். 2.5 வயசு ரைடிங் பண்ண கத்து கொடுக்கலாம், எப்படி மேல ஏறி உட்கார்றது, அதெல்லாம் வந்து 2.5 வயசுக்கு மேல நம்ம சொல்லி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்பதான் 2.5 வயசுன்றது ஒரு 3 வயசு டைம்ல சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து குதிரை வந்து ஒரு நல்ல வளர்ச்சி,
ஒரு உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அந்த டைம்ல தான். சரி, அந்த டைம்ல சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப ஒரு குதிரை வாங்குறீங்கன்னா அந்த குதிரையை எப்படி பார்த்து வாங்குவீங்க? குதிரையை பார்த்து வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா குதிரையோட கண்ணை பார்ப்போம். அடுத்து வந்து காலு கரெக்டா இருக்கா, எதுவும் கால் தாங்குற ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். குதிரைக்கு கடிக்கிற பழக்கம் இருக்கா, உதைக்கிற பழக்கம் இருக்கா, செக் பண்ணுவோம். அது நம்ம குதிரை கிட்ட வரும்போது குதிரை நம்மள விரட்டும். இப்ப நான் குதிரை வளர்க்குறேன், நீங்க வந்து என் குதிரை நீங்க வாங்க வரீங்கன்னா உங்களுக்கு கிட்ட சேர்க்காது, கடிக்கும். அப்ப அந்த குதிரை வந்து நமக்கு செட் ஆகாது. ஆமா, அது செட் ஆகாது. அப்படி நம்ம அதையும் பார்த்து நம்ம பழகிக்கலாம் அப்படின்னு கட்ஸ் இருந்தா நம்ம வாங்கி அது வளர்த்துக்கலாம். அது வந்து வேற ஏதாவது கடிக்கிற பழக்கம் இருக்கு, நம்மளால பாத்துக்க முடியாதுனாலும் அதுவும் ஒரு இதுல வந்துடும், எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றது. கடிக்கிற பழக்கத்தையும் பழக்கி பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா? அது நம்ம கிட்ட வரும்போது தெரிஞ்சிடும் கடிக்குமா கடிக்காதா அப்படின்ட்டு. அதே மாதிரி உதைக்கிற பழக்கம் பின்னாடி போய் நம்ம என்ன பண்ணாலும் உதைக்காது, எது என்ன பண்ணலாம், அதுதான் தைரியமா போலாம். ஒண்ணுமே குழந்தை கூட வால் முடி கூட போய் பிடிக்கலாம், எதுவுமே பண்ணாது. எவ்வளவு அமைதியா இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க குதிரை வந்து கடிக்கும் உதைக்கும் அப்படின்ட்டு. குதிரை வந்து எல்லா குதிரையும் கடிக்கும் எல்லா குதிரையும் உதைக்கும்லாம் கிடையாது. குதிரை வந்து ஒரு சில குதிரை வந்து அதோட கேரக்டர் அப்படிதான், யாரையும் நம்பாது, அவ்வளவுதான். அதுதானே தவிர நம்மள கடிக்கணும் உதைக்கணும்ன்றது குதிரையோட எண்ணமே கிடையாது. நம்மளே வீடியோல பாத்துக்கோம், ஓனரே வந்து குதிரை உதைக்கும் கடிக்கும், ஆனா இவரை வந்து எதுவுமே பண்ண மாட்டேது. ஆனா நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஓனரே பாத்துக்க எதா இருந்தாலும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு ஒரு ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? குதிரைக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணோம்னா, காலைல நம்ம வந்து குதிரையை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஏன்னா ரெகுலரா குதிரை நம்ம வந்த உடனே சவுண்டு கொடுக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் குதிரை நார்மலா இருக்கா ப்ராப்ளத்துல இருக்கா அப்படின்ட்டு. அது பிரச்சனை கிடையாது. குதிரையை ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் குதிரைக்கு உடம்பு முடியலையா, குதிரைக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அது ரெகுலரா குதிரை கிட்ட இருந்தா தெரிஞ்சிடும். ரெகுலரா ஆமா, ரெகுலரா நம்ம கிட்ட குதிரை இருக்கிறதுனால அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத நம்ம பாத்துடலாம். புதுசா வளர்க்குறவங்க அது அந்த சிம்டம்ஸ் கொடுக்கும்போது தெரியாது. இப்ப சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு வந்து வயிறு வலி, ஓகேங்களா, வயிறு வலி தான் பெரிய பிரச்சனை குதிரைக்கு. அது வந்தாதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அது வந்து வயிறு வலி வருதுன்னா குதிரை வந்து காலை இப்படி அடிக்கும், காலை கீழே அடிச்சு. ஆமா, காலை கீழே அடிக்கும், ஆமா, அப்படி இப்படி காலை அடிக்கும். அப்ப வந்து குதிரைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, வயிறு வலி இருக்கு. ரெண்டாவது வயிறை போய் மோந்து பார்க்கும், வயிறு போய் மோந்துட்டு வரும், கீழே படுத்து ஏந்துக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம காமிச்சு கொடுத்துரும். வயிறு வலின்றதுன்னா அதான் சிம்டம்ஸே, காலை அடிக்கிறது, வயிறு அண்ணன் மோந்து பாக்குறது, படுத்து ஏந்துக்கிறது. ஏன்னா குதிரை வந்து தூங்கும் போதுதான் படுக்கும், நைட்ல தான் படுக்கும். மத்த டைம்ல எல்லாம் படுக்காது, தூங்கும் போது மட்டும் தான் குதிரை படுக்கும், மத்த டைம்லாம் படுக்காது. நோட் பண்ணிக்கோங்க, குதிரைக்கு உடம்பு முடியலனா மட்டும்தான் கீழே படுக்கும். மத்த டைம்லாம் நைட்டு தூக்கம் வரும்போது தான் தூங்கும், கீழே படுத்து தூங்கும், நல்லா படுத்து தூங்கும். மத்த டைம்லாம் வந்து குதிரைக்கு வந்து கீழே படுத்து தூங்கணும்ன்ற அந்த எண்ணமே இருக்காது. மத்தபடி குதிரை வந்து ஆக்டிவா தான் இருக்கும். குதிரை வளர்க்கறதா இருந்தா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. குதிரைக்கு உடம்பு சரியில்லைனா எப்படி இருக்கும், ஆக்டிவா இருந்தா எப்படி இருக்கும், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே உங்களோட ரொட்டீன் ஒர்க் என்ன, குதிரைக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? காலையில எழுந்த உடனே குதிரை முகத்துல தான் முடிப்பேன். குதிரை முகத்துல தான்? என் ரூம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து குதிரையை தான் பார்ப்பேன், குறுக்கு யாரும் இருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டேன். அம்மா யாரையும் பார்க்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா குதிரை முகம் தான் முடிப்பேன். நீங்க வீட்டுல வேணா கேட்டு பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து குதிரை மூஞ்ச பாத்துட்டு தான் நான் அடுத்த பேசே பார்ப்பேன். அதுல ஏந்த உடனே இது முகத்தை பார்த்தாதான் நமக்கு வந்து. ஏன் எல்லாம் இந்த வீட்டுல இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா குதிரை லாடம் போட்டு லாபம்னு ஓட்டி இருப்பாங்க, அதனால குதிரையை பார்த்தா லாபம் வரும்னு சொல்லி குதிரை முகம் கிடையாது. அது வந்து நமக்கு ஒரு திருப்தி. ஆமா, குதிரை முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு திருப்தியா இருக்குது, அவ்வளவுதான். இப்ப என் கையில வந்து கொஞ்சம் கருப்பட்டி கொடுத்துருக்காரு, எப்படி குதிரை சாப்பிடுறது மட்டும் பாருங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் போவேன் பாருங்க, நான் பழக்கமே இல்லை, மக்கி எடுத்துச்சு நல்லா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து குதிரை முகத்துல முழிப்பீங்க, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் முழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க குதிரைக்கு வந்து? காலைல குதிரை முகத்துல முழிக்கிறேன்னா அதுக்கு அடுத்து வந்து முதல் குதிரை இடத்த கிளீன் பண்ணுவேன். குதிரை இடத்த ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணணும். ஆமா, இடம் சுத்தமா வச்சுக்கணும். குதிரை இடத்த சுத்தமா வச்சுட்டு அப்புறம் குதிரையை சுத்தப்படுத்தணும். ஆமா, குதிரைக்கு வந்து கராரு இருக்கு, அதாவது குதிரையோட க்ரூமிங், அதுதான். ஓகே, அது கரார் போடணும். குதிரை உடம்பு ஃபுல்லா கரார் போட்டு கரார் போட்டு பிரஷ் பண்ணணும். கரார் போட்டோம்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த டஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த முடிக்குள்ள இருக்கிற டஸ்ட் அழுக்கு எல்லாம் வந்துடும். அப்புறம் நம்ம பிரஷ் போட்டோம்னா அந்த எடுத்த அந்த உள்ள இருந்து அந்த அழுக்கெல்லாம் பிரஷ் மூலியமா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம்,
தட்டி விட்டுருலாம். தட்டி விட்டுனா குதிரை ஷைனிங்கா இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கோசரம் முதல்ல காலையில ஏந்தோடனே இடத்த கிளீன் பண்ணோம், கரார் பிரஷ் போடணும். கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தீனி வைப்போம். தீனி. ஆமா, அதாவது மதியமே வந்து ஆயா வீட்டுல ஆயா இருக்காங்க, அவங்க வந்து கொள்ளும் கோதுமையும் வந்து ஊற வச்சு வேக வச்சிருவாங்க. அத நைட்டு காலைல 2 வேளை வச்சிருவேன். நைட்டு காலைல? ஆமா. தீனி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணி ஒரு பைட் வச்சிருவேன். தண்ணி ஒரு பைட்? ஆமா, ஒரு பைட் தண்ணி ஃபுல்லா குடிச்சிடும். ஒரு பைட் தண்ணி ஃபுல்லா? ஆமா. இந்த ஒரு பைட் தண்ணி ஃபுல்லா குடிக்கும். ஒரு பைட் தண்ணி ஃபுல்லா? ஆமா, அந்த தண்ணி ஃபுல்லா காலி பண்றோம். ஒரு நாளைக்கு 3 பைட் தண்ணி குடிக்கும். ஒரு நாளைக்கு அப்ப 3 பைட் தண்ணி? 3 வேளை தண்ணி வைப்போம். 3 நாள் தண்ணி. தண்ணி வச்ச பிறகு பில்லு போட்டுருவோம். பில்லு நல்லா பில்லு சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து அதோட மதியம் தண்ணி வச்சோம்னா தண்ணி குடிப்பாரு, பில்லு போட்டுருவோம், பில்லு சாப்பிடுவாரு. நைட்டு நம்ம வண்டியில வரும்போது குரல் கொடுப்பாரு. குரல் கொடுத்துட்டு வந்தோடனே குதிரைக்கு தீனி அது வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் தண்ணி வச்சு, இதுக்கு நடுவுல வந்து கேரட்டு பீட்ரூட் அப்படின்னு ஒரு கிலோ கொடுப்பாங்க. அம்மா வந்து எப்பயாவது இந்த ஸ்வீட் ஏதாவது கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இவரு அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்றதுனால அவங்க அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. தொட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க? எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்க ஆயா தான் பாத்துக்கிறாங்க. ஆயா தான் பாத்துறாங்க. எங்க ஆயா தான் தீனி வைப்பாங்க நான் இல்லாத போது. எங்க அம்மா. நான் இல்லைன்னா எங்க லேடிஸ் குழந்தை கூட கிட்ட போலாம், ஒண்ணும் பண்ணாது. குழந்தை மாதிரி. எனக்கே பயமா தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல பழகிச்சு. இப்ப குளிப்பாட்டுறதுலாம் எப்படி? குளிப்பாட்டுறதுலாம் இந்த இடத்துல ஓஸ் போட்டுருவோம், பைப் எடுத்துட்டு வந்து வாரத்துல 2 நாள் குளிப்பாட்டிடுவோம். வாரத்துல 2 நாள்? சம்மர் டைம்ல கம்பல்சரி வாரத்துல 2 நாள் தேய்ச்சி குளிப்பாட்டி ஆகணும். இந்த வின்டர் சீசன்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் வாரத்துல 1 நாள் குளிப்பாட்டினா போதும். மத்த டைம் இந்த கரர் பிரஷ் போடுறோம்ல, அதுவே போதுமானது. போட்டு ஈர துணி வச்சு துவைச்சு விட்டுறணும், அதுவே போதும் நமக்கு. மத்தபடி எல்லாம் பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்ல, இதுவே போதுமானது. இதே போதுமானது. ஆமா. இது தவிர்த்து நம்ம நடுவுல வந்து 1 நாள் வந்து வெளியே கட்டலாம், உள்ளே கட்டக்கூடாது. மேய்ச்சலுக்கு எல்லாம் வெளியே கட்டணும், மாத்தி மாத்தி கட்டிக்கணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி கட்டணும். அந்த மாதிரி இருந்தோம்னா குதிரை நல்லா ஹெல்த்தா இருக்கும். குதிரைக்கு என்ன தேவையோ நம்ம அதை செஞ்சிடணும். கரெக்டான டைமுக்கு ஃபீடு தான் விஷயம். டைமிங் எடுக்கணும். காலையில ஒரு 1 hour, நைட் ஒரு 1 hour குதிரை கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவுதான் பெரிய வேலை இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குதிரை கிட்ட இருந்தே ஆகும். புரியுது. இப்ப குதிரையோட சாணம் எல்லாம் இருக்குல்ல, இப்ப கீழே இந்த சாணத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த சாணம் எல்லாம் வந்து நம்ம செடிங்களுக்கு அந்த மாதிரி உரமா போட்டுக்கலாம், எருவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மாட்டு சாணம் எப்படி உரம், அதை விட பவர்ஃபுல் வந்து குதிரை சாணம் வந்து உரம். அப்படியா? ஆமா. குதிரை சாணம் வந்து வாங்கிட்டே போறாங்களே. வாங்கிட்டு போறாங்க? ஆமா. அந்த பூச்செடி வச்சிருக்காங்கல்ல, ஆமா, அந்த பூச்செடி விக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆமா, அவங்க வாங்கிட்டு போவாங்க. நமக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்கு, தென்னை மரம், பலாப்பழ மரம், பப்பாளி மரம் எல்லாம் இருக்கு. அதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கும் போடுவோம். வாழை மரத்துக்கு போடுவோம். வாழை மரத்துக்கு பூ தொட்டிங்கெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் போடுவோம். அதெல்லாம் போட்டோம்னா பூ நல்லா வளரும். குதிரை சாணத்துல விஷயம் இருக்கு, குரோத் நல்லா இருக்கும். குதிரை சாணத்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா குரோத் ரொம்ப நல்லா இருக்கும். மாட்டு சாணத்தை விட குதிரை சாணத்துல வந்து குரோத் அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா. நான் புதுசா இப்பதான் கேள்விப்படுறேன், இதே கேள்விப்பட்டது இல்ல. நீங்க வந்து ஒரு டைம் சும்மா எடுத்துட்டு போய் உரம் போட்டு பாருங்க, அதோட இதுவும் நல்லா இருக்கும். சரி, நான் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல செடி இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குதிரை வச்சிருக்கீங்க, யாராவது வந்து விருப்பப்பட்டு எனக்கு கொஞ்சம் குதிரை ஓட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு ஆசை ரைடிங்லாம் கேட்டா சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சொல்லி தரலாம். ஆமா, அதெல்லாம் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். விருப்பப்பட்டு வந்து கேக்குறாங்க. ஓகே, அது வந்து நம்ம கிளாஸ் கொடுத்துதான் இருக்கும். ஆமா, வந்து கேக்குறவங்க அதுவே ப்ரொஃபஷனலா நமக்கு இல்ல, ஆசைப்பட்டு கேக்குறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். புரியுது. கேட்டா சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பா. அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்டா வந்து ஆனா எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து கேக்குறான், அவங்க பேரண்ட்ஸோட வந்து கேக்குறாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன். பசங்க வந்திருக்காங்க, 56 வயசு வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். 56 வயசு வரைக்கும்? ஆமா, வந்திருக்காங்க. 56 வயசு உள்ள ஒரு 3 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். மிடில் ஏஜ்லயும் சொல்லி கொடுத்துருக்கோம். பாத்துக்கோங்க, வீடியோ பாத்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு குதிரை ரைடு வந்து குதிரை ஹார்ஸ் ரைடிங் வந்து கத்துக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவர் கால் பண்ணி மத்த டீடைல் எல்லாமே கேட்டுக்கோங்க. வீடியோ எண்டிங்ல வந்துட்டோம். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா குதிரையை பத்தி இவ்வளவு தெளிவா இவ்வளவு பொறுமையா இவர் சொல்லியிருக்காரு. குதிரையை வளர்க்கணும்னா என்னென்ன தேவை, என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு இடம் தேவை, இவ்வளவு பொறுமையா சொல்லியிருக்காரு. இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளவு பொறுமையா அந்த வீடியோ டீட்டெயிலா இவ்வளவு சொன்னதுக்கு.
மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய்.